கடவுளுக்கு அஞ்சி நடக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். தூயவராகிய அவரை பற்றிய உணர்வே மெய் உணர்வு. நீதிமொழிகள் ஆகமத்தில் நாம் படிக்க கேட்கின்றோம். ஞானத்திற்கும் விவேகத்திற்கும் அறிவுக்கும் ஊற்றாகிய ஆண்டவரை, உயிருள்ள கடவுளை நம் தேவனாக மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த காணொளி மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பதிவானது எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். உங்கள் வீடுகளில் படிக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்றார்களா? போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்க, 10th 12th காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்கேஜியிலிருந்து காலேஜ் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்குமே பயனுள்ள ஒரு பதிவு. பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சேர்த்து இந்த பதிவை நான் கொடுக்கின்றேன். முதலில் மாணவர்களுக்கு இந்த பதிவை ஒப்படைக்கின்றேன். ஸோ உங்கள் வீட்டில், உங்கள் பக்கத்து வீடுகளில் உள்ள பிள்ளைங்களுக்கு, பங்கில் உள்ள பிள்ளைங்களுக்கு இதை அவர்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எடுத்து சொல்லுங்கள். நமது குழந்தைகள் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அவர்களுடைய முன்னேற்றம், அவர்களுடைய வாழ்வு நமக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியது. ஸோ குழந்தைகளுக்கு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்வது மிக மிக இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ மாணவர்களுக்கு நான் வருகின்றேன். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோரை நீங்கள் எடுத்துக்காட்டாக கொள்ளாமல் அவர்களை மிஞ்சினவர்களாக, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை விட முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்லக்கூடியவர்களாக உங்கள் குறிக்கோள்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இந்த பதிவு எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நீங்கள் எக்ஸாம் எழுதணும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன் மேடம் நீங்கள் இப்போ தானே இந்த வீடியோ கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இட்ஸ் நெக் ஆஃப் த மூமெண்ட், ரைட்? ஸோ இந்த டைமில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த பதிவு. அதனால தான் நான் இவ்வளோ நாள் கழித்து கரெக்டாக இந்த டைமில் கொடுக்குறேன். மேக்ஸிமம் மிஞ்சி போனால் ஒரு 30 days தான் உங்கள் கையில் இருக்குது. இந்த 30 daysல நீங்கள் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஈஸியாக பாடங்களை உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்காக தான் நான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட், நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு குறிப்புமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, லெட் us see the first tip. ஃபர்ஸ்ட் டிப்னா, நீ செய்ய போகக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையுமே கடவுளை முன்னிறுத்து செய்ய வேண்டும். நாம் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். ஸோ கடவுளை நீ முன்னிறுத்து. உன்னுடைய சுய அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. கரெக்டா? ஸோ கடவுளை நினைக்கணும். ஸோ கடவுள்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரேயர் பண்ணணும். தாழ்த்தி அவருடைய வலக்கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். எல்லா பிள்ளைங்களுமே படிக்க நீங்கள் ரெடி ஆகும்போது கடவுளோட நினச்சி அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். கடவுளே, எனக்கு வாங்க, என் உள்ளத்தில் வாங்க, என் உள்ளத்தில் தங்குங்க, என்னை வழி நடத்துங்கப்பா. உமது அறிவை, உமது ஞானத்தையும் எனக்கு தாருங்க, உமது ஞானத்தால் என்னை வழி நடத்துங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். ஸோ கடவுளை முன்னிறுத்தி உன்னுடைய படிப்பை நீ தொடங்கு. இரண்டாவது, இந்த நேரத்தை பற்றிய உள்ளுணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த நேரம் யாருக்குள்ள நேரம்? பெற்றோருக்கோ இல்லை ஆசிரியர்களுக்கோ, உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, உனக்கு தான் மிக மிக இம்பார்ட்டன்ட். இது உன்னுடைய நேரம், கோல்டன் டைம் ஃபார் யூ. ஓகே, ஸோ இந்த நேரத்தை, இந்த நெக் ஆஃப் த மூமெண்ட், கொஞ்ச நாட்கள் தான், இதை நான் எவ்வளோ மேக்ஸிமம் நான் யூட்டிலைஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த நேரம் கடவுள் எனக்காக கொடுத்துருக்கிறார், என்னுடைய மேக்ஸிமம் எஃபர்ட்டை நான் போட்டு நான் படிக்கணும். ஸோ நேரத்தை நீ தகுந்த முறையில் நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது உன்னுடைய நேரம், யாருடையது இல்லை, உன்னுடைய நேரம். ஸோ இந்த டைமில் உன்னுடைய மைண்டில் ஓடக்கூடியது 2 வார்த்தைகள் தான். அது என்ன வார்த்தைகள் தெரியுமா? எஸ் ஐ கேன், ஐ வில். ஓகே, எஸ் ஐ கேன், ஐ வில். என்னால் முடியும், நான் சாதித்து காட்டுவேன். இதுதான் எப்போவுமே உங்கள் மைண்டில் நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியது. இந்த டைம்னு நான் சொல்லக்கூடியது உன்னுடைய ஸ்டடி டைமை பொறுக்குது. ஸோ ஸ்டடி டைமை பொறுத்து தான் நான் உங்களுடைய டைமை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இங்கே டைம் சொல்லக்கூடியது ஒரு டைம் அனாலிசிஸ். எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையுமே படிக்க முடியாது. ஓகே பிள்ளைங்களா? சிலருக்கு காலையில் படிக்க வரும், ஒரு சிலருக்கு நைட்டு படிக்க வரும். ஸோ த மேக்ஸிமம் கிராஸ்பிங் கெப்பாசிட்டி உங்கள் பிரெயின் செல்ஸ் எப்போ எடுத்துக்குது, அந்த டைம் தான் உன்னுடைய ப்ரெஷியஸ் டைம் ஃபார் லேர்னிங்.
ஸோ அந்த ப்ரெஷியஸ் டைம் ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதருக்கு வேறுபட்டு காணப்படும். ஏன்னா நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த 24 மணி நேரத்தில் எந்த டைம் நீ உட்கார்ந்து படித்தா மேக்ஸிமம் லேர்னிங், அதுவும் சீக்கிரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிக்க முடியும், அந்த நேரத்தை நீங்கள் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அது நைட்டா, இல்லை ஏர்லி மார்னிங்கா, இல்லை லேட் நைட்டா, இல்லை பகல் நேரத்துலையா, மத்தியான நேரமா. ஸோ அந்த டைமை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். இது செகண்ட் குறிப்பு. நீங்கள் வந்து உங்களுடைய லேர்னிங் கெப்பாசிட்டி அதிகம் உள்ள அந்த டைமை நீங்கள் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். மூணாவது வந்து உன்னுடைய சிலபஸ். இப்போ நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு 5 to 6 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்குறீங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்லையுமே எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக ஒன்றால் கிராஸ் பண்ண முடியுது, எந்த சப்ஜெக்ட் உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதை சப்ஜெக்ட் அனாலிசிஸ், ரைட். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்டுடைய சிலபஸும் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ சிலபஸை டீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த சிலபஸ் படி ஒவ்வொரு லெசன்லையும் வெயிட்டேஜ் பாருங்கள். ஒவ்வொரு லெசனுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எல்லா லெசனும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கிடையாது. ஸோ ஒரு சில பாடங்கள் வந்து அதிகமான மதிப்பெண்கள் கொஸ்டின் கேட்கக்கூடிய பாடங்களாக இருக்கலாம். ஒரு சில பாடங்கள் வந்து கம்மியான கொஸ்டின்ஸ் எடுக்கக்கூடிய பாடங்களாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து சிலபஸுங்கிறது சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறீங்க, எது ஈஸி எது கொஞ்சம் கடினமானது. ரெண்டாவது, ஒவ்வொரு பாடத்துக்கும் உரிய சிலபஸ் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அவுட் ஆஃப் சிலபஸில் கொஸ்டின் வந்துடக்கூடாது, உனக்கு முடியாது. ஸோ சிலபஸ் கண்டிப்பாக தெரியணும். அதில் வெயிட்டேஜான பாடம் எது, லெஸ் வெயிட்டேஜான பாடங்கள் எது, அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அடுத்த டிப் என்னென்னா, நீங்கள் வந்து எப்படி படிக்க போகிறீங்க, ஓகே, எங்கே போய் எப்படி படிக்க போகிறீங்க. ஸோ இது வந்து கடைசி நேரம், எனக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நான் ஃபெயில் ஆகிடு வரணும் அப்படி எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையுமே உங்களுடைய உள்ளங்களில் வரக்கூடாது. எதிர்மறை எண்ணங்களை விடுத்து நேர்மறை எண்ணங்களை உங்கள் உள்ளங்களில் உட்புகுத்த வேண்டும். ஸோ இப்போ நேர்மறை எண்ணங்கள் தான் நான் அந்த 2 வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன். எஸ், ஐ கேன், ஐ வில், ரைட். இந்த 2 வார்த்தைகளை நீங்கள் தூங்கும் போதும் படிக்கும் போதும் எல்லா நேரங்கள்லையுமே சொல்லி 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 உங்கள் உள்ளத்தை நீங்கள் தயார் பண்ணிக்கணும். இப்போ படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க, சிலபஸை கையில் வச்சுட்டீங்க, ஒரு லெசனை எடுத்து நான் உட்காந்து படிக்க போகிறேன், எந்த இடத்துல போய் படிக்கணும், இதுதான் அடுத்த டிப்பு. ஓகே. ஸோ நிறைய வீடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் கொண்ட வீடுகளாக இருக்கலாம். ஒரு சில வீடுகளில் பெற்றோர் குழந்தைகளுக்கு படிப்பறைன்னு சொல்லி ஒரு செப்பரேட்டாக ஒரு ரூம் கொடுத்துருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலுமே நீ எந்த இடத்துல உட்கார்ந்து படித்தா உனக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இடத்த நீங்கள் வந்து தேர்வு பண்ணணும், தேர்வு செய்து எடுத்துக்கணும். சிலருக்கு மரத்தடியில் உட்காந்து படிக்க முடியும், ஒரு சிலருக்கு வீட்டுக்குள்ளே கதவு எல்லாத்தையும் அடைச்சி எடுத்து ஜன்னலெல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டு அப்படி ஒரு செக்லூசிவான இடத்துல அவங்களுக்கு படித்தாதான் படிக்க முடியும். அப்படின்னு ஒருத்தருக்கும் தனிப்பட்ட நேரங்கள் இடங்கள் அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கலாம். ஸோ உனக்கு வந்து எந்த இடத்துல இருந்து படித்தா நான் ஈஸியாக படிக்க முடியும், ஸோ அந்த இடத்த வந்து நீங்கள் தேர்வு செய்யணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பு. இந்த டிப்பு தான் உங்களை வந்து உன்னதமான நிலைக்கு கொண்டு போகுது. ஓகே. ஸோ நல்லா படிக்கக்கூடிய ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீ பிலோ ஆவரேஜாக பயந்துக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த டிப்பை மறக்காமல் நீங்கள் உங்கள் கண்முன் கொண்டு வர வேண்டும். இப்போ பாடத்தை எடுத்து நீங்கள் பிரிக்கிறீங்க, ரைட்டாக, புக்கை பிரிச்சுட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிக்கும்போது கடவுளை நினச்சிட்டு அவருடைய உதவியை வேண்டிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கடவுளை வேண்டிக்கிட்டீங்க, கடவுளை நினச்சிட்டீங்க, அவர் உங்கள் உள்ளத்தில் வரப்போகிறாரு. இப்போது நீ புக்கை விரித்த உடனேயே அந்த புக்கில் வந்து யார் தெரியணும் தெரியுமா? உன்னுடைய தந்தையும் உன் தாயும் அங்கு உனக்கு தெரிய வேண்டும். ஏன் நான் இதை சொல்கிறேன் தெரியுமா? உன்னுடைய பெற்றோர் உன்னை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப ரிச்சாக இருக்கலாம், ஒயிட் காலர் ஜாப் போகிற பேரண்ட்ஸாக இருக்கலாம். இருந்தாலுமே அவங்களுடைய மேல் அதிகாரிகளின் அடியில் அவர்கள் இருக்கும்போது எத்தனை முறை அவமானப்பட்டிருப்பார்கள், எத்தனை முறை கண்ணீர் சிந்தி இருப்பார்கள். உன் தந்தை உனக்கு தெரியாமல், உன் தாய்க்கு தெரியாமல் எத்தனை முறை இரவு வேளையில் அவர் கண்ணீர் சிந்தி இருப்பார். உன் தாய் எத்தனை முறை உனக்காக கண்ணீர் சிந்திருப்பார்கள். ஸோ அவர்களுடைய வேதனைகள் உனக்காக அவர்கள்
எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஸோ உன்னுடைய தந்தையின் வியர்வையும் உன் தாயின் கண்ணீரும் உன் பாட புத்தகத்தில் உனக்கு தெரிய வேண்டும். அதுதான் உனக்கு கொடுக்கக்கூடிய உந்துதல். என் அப்பா என் அம்மா எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நான் கண்டிப்பாக நான் படிக்கணும், அவர்களுக்கு எனக்கு ஒரு கடமை இருக்குது, நான் படித்து சாதித்து அவர்களுக்கு காட்ட வேண்டும். விவிலியம் உனக்கு என்ன சொல்கிறது என்று தெரியுமா? உன் தந்தையையும் தாயையும் மகிழ்விப்பாயாக, உன்னை பெற்றவளை கழிகூற செய்வாயாக. இதுதான் உனக்குரிய கடமை. ஸோ நீ அதற்காக நீ படிக்கணும். ஒவ்வொரு முறையும் உங்கள் அப்பா அம்மாவை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே நீ ஃபாஸ்ட்டாக படிக்க ஆரம்பிப்ப. நான் முன்னேறணும் முன்னேறணும் முன்னேறணும், எங்கள் அப்பா அம்மாவை நான் கண்ணீர் சந்தை விடக்கூடாது. ஓகே, ஸோ அப்படின்னு சொல்லி நீ படிக்க போது உனக்கு ஈஸியாக படிக்க முடியும். இவ்வளோ நாள் நீங்கள் விளையாட்டாக இருந்திருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் இருந்து அகாடமிக் இயர் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்குமே யாருக்குமே கீழ்ப்படியாமல் அங்கே இங்கேயும் சுற்றி எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்களா, இந்த 30 நாட்கள் உனக்கு ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு பயம் வந்துடும், நான் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். ஸோ உங்கள் அப்பா அம்மாவை நினச்சிட்டு உன் புக்கை விரி, படி படி படி. ஓகே, நீ படிக்க படிக்க உங்கள் அப்பா அம்மா நினைக்க உன் கண்களிலிருந்து கண்ணீர் தாரத்தாரையாக கொட்டும். அந்த டைம் தான் அதிகமாக படிப்பு உன்னுடைய மண்டைக்குள்ளே ஏறும். ஓகே, ஸோ அடுத்த டிப் என்னென்னா, நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க பாருங்களா, ஸோ அந்த டைமில் யூஸ்வலாகவே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, பிள்ளைங்களுக்கு ஃபுட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவோம். நீங்கள் படிக்கும்போது திருப்பி அந்த லெசனை நீங்கள் படிக்கும்போது ஸ்டார்டிங்லேயே இருந்து படித்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுட் நோட்ஸ் எடுத்து கீவேர்ட்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த பழக்கம் இருக்கிறவங்கன்னா நீங்கள் பெயர் பெற்றவர்கள். இல்லாதவர்கள் இப்போ என்ன செய்யணும் தெரியுமா? பயப்படாதீங்க, தயவு செய்து பயப்படாதீங்க. உயிருள்ள கடவுள் உங்களோடு இருக்கிறார். ஓகே, எதற்கு நீங்கள் பயப்படக்கூடாது? அஞ்சாதே கலங்காதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ எங்கு சென்றாலும் உன்னோடு நான் இருக்கின்றேன், உன்னை வழி நடத்துவேன், என் வலக்கையால் உன்னை தாங்கி பிடிப்பேன்னு சொல்லக்கூடிய கர்த்தர். ஸோ யாருமே எந்த குழந்தையுமே எதுக்குமே நீங்கள் பயப்படக்கூடாது. ரொம்ப தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க, படிங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, இப்போது டிப்ஸ் எடுக்கணும், ரைட்? ஸோ அந்த டிப்பை ஒரு சின்ன நோட்டு புக்கு, அது ஒரு குட்டியாட்டு, அந்த சப்ஜெக்ட் நேம் எழுதிக்கோ, ஒரு லெசன் நேம் போட்டுக்கோ, நீ எந்த பேராகிராஃப் படிக்கிறியோ அதில் வரக்கூடிய கீவேர்ட்ஸ் மட்டும் அப்படியே எழுதிக்க வேண்டியது. இப்போ எனக்கு இதில் எழுத முடியல, என்ன செய்கிறது, எனக்கு சின்ன நோட்டு புக் எல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னா, நீ படிக்கும்போது அந்த புக்குடைய சைடில் சின்னதாக ஒரு சின்ன கேப் இருக்கும். ஸோ அந்த சைடில் அந்த கீவேர்டை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஸோ லாஸ்ட் மூமெண்ட் உட்காந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த கீவேர்டை நீ பார்க்கும்போது என்டையர் பேராகிராஃப் உன்னுடைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்த டிப், எத்தனை பேர் நீங்கள் மெமரைஸ் பண்ணுறீங்க உங்களுடைய லெசனை? சார் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் நான் சொல்கிறேன், மெமரைசேஷன் ஹெல்ப் பண்ணாது. தயவு செய்து பிள்ளைங்களே மெமரைஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு பேராகிராஃபை நீங்கள் எடுத்தாலுமே அதை ஆழ்ந்து படிங்க. ஓகே, நான் சொன்னல உனக்கு ஒரு கண்டியூஸ் டைம் இருக்குது, உன்னால் படிக்க முடியும். அந்த டைம் ஆழ்ந்து படிக்கணும், டீப்பாக அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. ஸோ இந்த பேராகிராஃப் வைஸ் நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு எப்படிப்பட்ட கொஷின் கேட்டாலுமே உங்களால் எழுத முடியும். 1 மார்க் கேட்டாலும் எழுத முடியும், 2 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்டாலும் எழுத முடியும், 3 மார்க்ஸ் எழுத முடியும், லாங் கொஸ்டின் டைப்பாக கேட்டால் கூட உங்களால் எழுத முடியும். ஸோ அந்த பேராகிராஃப் உங்களுக்கு பல விதங்களெல்லாம் உதவியாக இருக்கும். இப்போ இந்த படிக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த பேராகிராஃப், அது படிக்கும் போதே உன்னால் எவ்வளவு கொஸ்டின் மேக்ஸிமம் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு கேட்க முடியும். நீ கேட்டுப்பாரு. ஸோ ஒவ்வொருடைய அனாலிட்டிக்கல் டைப், சும்மா வாட் ஒய் அந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டினா கேட்டு பாருங்க. நீங்களே அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் ஆகும். ஸோ நீங்களே கொஸ்டின் கேட்குறீங்க, நீங்களே ஆன்சர் பண்ணுறீங்க, அது கம்ப்ளீட்டாக உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ஒவ்வொரு பேராகிராஃபை படிக்கும்போது ஆழ்ந்து படிக்கணும்னு சொன்னேன். ஸோ நீங்கள் பேராகிராஃபாக நீங்கள் படிக்கும்போது அந்த அண்டர் த ஹெட்டிங், சைட் ஹெட்டிங் நீங்கள் படிச்சுட்டே வரும்போது அதில் டயக்ராம்ஸ் இருக்கலாம், நிறைய பேருக்கு, இல்லைனா மேப் இருக்கலாம், இல்லைனா கிராஃப், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு இருக்கலாம். இப்போ டயக்ராம்ஸ் இருக்குது. ஸோ டயக்ராம் அதுக்குன்னு மெனக்கிட்டு போய் உட்காந்துட்டு நீங்கள் வரைச்சிட்டு இருக்க முடியாது படிக்கிற டைமில். ஸோ பேராகிராஃபை படிக்கும் போதே உன்னுடைய கை அந்த படத்துக்கு மேலே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டயக்ராம், ரைட், அது கரெக்டாக உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அப்படியே டயக்ராத்தை கையை போட்டுகிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த டயக்ராம் கை அப்படியே போயிட்டே இருக்கணும், பாயிண்ட்ஸ் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய லெசனை படிக்கணும் இந்த டைமில். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சரும் நீங்கள் எழுதும்போது டயக்ராம் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வரலாம்.
வரும். கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் நீங்கள் டயக்ராம் அந்த கொஸ்டினுக்கு இருக்குதுன்னு ஆன்சரில் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் டயக்ராம் போட்டு தான் ஆன்சர் எழுதணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்த டிப் என்னன்னாக்கா, உங்களுடைய சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே. சாப்பாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பாடு சாப்பிடணும்? காலையில் எழுந்ததும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஒன்று ஃப்ரெஷ்ஷப் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் பாடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ நல்ல ஃபுட்டு சாப்பிடணும். நல்ல ஃபுட்டுன்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? மோஸ்ட்லி ஃப்ரைட் ஐட்டம்ஸ். தயவு செய்து பிள்ளைங்களே ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஃபேட்டி ஐட்டம்ஸ் இதை நீங்கள் எக்ஸாம் முடிக்கிறது வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவு வந்து பாயில்டு ஃபுட்டு தான். ஸோ பாயில்டு ஃபுட்டும் போது நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு எக் எடுத்துக்கலாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஸோ 3 நேரமும் நீங்கள் நல்லா சாப்பிட்டா அப்போ எனர்ஜி வேணும். ஸோ மைண்டு ஒர்க் ஆகுறதுக்கு உங்களுடைய சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நீ ஒரு நேரம் சாப்பிட்டா கூட நிறைய பிள்ளைங்க ஒரு வேளை சாப்பிட்டுட்டு தான், கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்கள நிறைய பேர் ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. ஸோ நீ சாப்பிட்றது அந்த ஃபுட்டிலேருந்து ஃபுல் எனர்ஜியும் உங்கள் உடம்புக்கு கிடைக்கணும். ஓகே, ஸோ நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டா தான் அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு உதவி செய்யும். அடுத்ததாக குளிக்க சொன்னேன். டெய்லி நீ காலையில் எழுந்ததுமே குளிச்சிரு, உனக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிடும். இப்போ மைண்டுக்கு எனர்ஜி வேணும்ல. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். ஐயோ நான் காலையிலேருந்து மத்தியானம் லஞ்சு போகிறது வரைக்குமே நான் படிக்கிறேன், கேப் விடாமல் நான் படிக்கிறேன். அப்படி படிக்கவே கூடாது. எப்படி படிக்கலாம்? உன்னுடைய மைண்ட் கெப்பாசிட்டி, அந்த கிராஸ்பிங் கெப்பாசிட்டி வந்து 90 மினிட்ஸ் தான், 1.5 hour தான். ஸோ படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு 90 மினிட்ஸ் ரொம்ப கஷ்டமான பாடம். அந்த கிராஸ்பிங் டைமில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கிராஸ்பிங் டைமில் வந்து 90 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ இந்த சப்ஜெக்டை நீங்கள் படிக்கும்போது உங்கள் மைண்டுக்கு ரொம்ப எனர்ஜி வேணும். ஸோ படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துடும். 90 மினிட்ஸ் முடித்தோடனே ஒரு கேப் விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒரு கேப்பு. இந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? நல்லா தூக்கம் வர்றவங்க ஒரு சின்னதாக ஸ்லைட்டாக நீங்கள் தூங்கிடுங்க. மைண்டுக்கு அப்புறம் கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டுங்க. இல்லை, நான் சொல்கிற மைண்டுக்கு இப்போ எனர்ஜி வேணும். எனர்ஜி நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. சாப்பிட்றதுல இல்லை, ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்டீங்க. இப்போ என்ன செய்யணும்னா, யூ ஹாவ் டு டூ லாட் ஆஃப் எக்ஸசைசஸ். அந்த 10 மினிட்ஸ் நின்று ஆன் த ஸ்பாட்டில் நின்று ஜம்ப் பண்ணு, ஸ்கிப் பண்ணு, ஹாப்பிங், ரன்னிங், எல்லாமே ஸ்பாட்டில் எல்லா பாடி பார்ட்ஸையும் நல்லா ஆக்டிவேட் பண்ணும். அப்போ தான் பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் தான் தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் உன் பிரெயினுக்கு கொண்டு போகப்படும். ஆக்சிஜன் பிரெயினுக்கு போனால் தான் அது மூலமாக அதனுடைய எனர்ஜியை அது வந்து எடுத்துக்கும். ஸோ எனர்ஜி பிரெயின் செல் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். உனக்கு வந்து ஈஸியாக படிக்கிறதுக்கும் உனக்கு உதவியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு 90 மினிட்ஸ்க்கு பிறகும் நீங்கள் படிக்கும்போது ஒரு சின்ன கேப் எடுத்து அதில் வந்து எக்ஸசைஸ் செய்து உங்களுடைய உடம்பை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நிறைய பேருக்கு படிக்கும்போது உதவி தேவைப்படும். கரெக்டாக எல்லாமே புரிஞ்சுக்க முடியாது. நான் சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்லேயே, இது உன்னுடைய நேரம், நீ தான் எஃபர்ட் எடுக்கணும். ஒரு பாடத்தை எனக்கு புரியவே இல்லை, நான் புரிஞ்சுக்கணும், யார்கிட்ட போய் சொல்லி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீ உனக்கு ஒரு கொஷின் வருதுன்னா தயவுசெய்து எந்தவித தயக்கம் இல்லாமல் உங்களுடைய சப்ஜெக்ட் டீச்சர்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். எந்த டீச்சருமே இந்த டைமில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சொல்லி தராமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக உன்னை பக்கத்தில் உட்கார வச்சு உனக்கு நல்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஈஸியாக உனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க சொல்லி தருவாங்க. எனக்கு டீச்சர்ஸ்கிட்ட போகிறதுக்கு வெக்கமாக இருக்குது. எந்த வெக்கமும், யார் என்ன சொல்லுவாங்க, யார் என்ன திட்டுவாங்க, எதை பற்றியுமே நீ கவலைப்படக்கூடாது. ஏன்னா இது உன்னுடைய வாழ்க்கை, நீ தான் வாழணும், நீ தான் முயற்சி எடுக்கணும், நீ தான் எஃபர்ட் போடணும், எல்லாமே உங்ககிட்ட தான் வரணும். ஸோ நீ வந்து எதுக்குமே பயப்படக்கூடாது. கிரிட்டிசைஸ் பண்ண இப்படியே வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் அதை பற்றி நீங்கள் தயக்கப்படக்கூடாது. ஏன்னா இந்த ஷைனஸ், வெட்கப்படுறது, தயங்குறது, இதுதான் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு, வெற்றிக்கு வரக்கூடிய தடைகள். அதை தூக்கி வீசிருங்க, குப்பை தொட்டியில் போடுங்க. எல்லாம் வேண்டாம் நமக்கு. இப்போ நமக்கு தேவை, எனக்கு இதை யாராவது சொல்லி தரணும், இப்போ எனக்கு புரிய வைக்கணும். ஸோ கோ டு த டீச்சர்ஸ் அப்ரோச் பண்ணி சொல்லி கேளுங்க. அப்படி இல்லையா,
உங்கள் கிளாஸ்லேயே இப்போ நீங்கள் ஸ்கூலில் தான் இருப்பீங்க, ஸ்டடி டைம் இப்போ ஸ்கூலில் தான் இருந்துட்டு இருப்பீங்க. ஸ்கூல்லையே உன்னுடைய கிளாஸ்லேயே நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க. கோயிங் டு குரூப் ஸ்டடி. அந்த குரூப் ஸ்டடி வந்து எப்படின்னாக்கா பிரில்லியன்ட், ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் அப்படி இருக்கும். அப்போ நம்ம பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டை போய் எனக்கு கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சொல்லி தருவாங்க. அப்படியே அந்த பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு அது ரிவிஷனாக மாறுது, உனக்கு அது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. இன்னும் அடுத்த டிப்புன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அது என்னன்னா, கெட் ரிட் ஆஃப் ஆல் யுவர் செல்ஃபோன். செல்ஃபோன், டிவி பார்க்கக்கூடிய பழக்கங்கள், இது எல்லாமே எக்ஸாம் முடிகிறது வரைக்கும் தயவு செய்து மக்களே தூக்கி வச்சுருங்க. எல்லாருமே உங்கள் செல்ஃபோனை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. ஏன்னா இட்ஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ் டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு இந்த படிக்கக்கூடிய டைமில். ஏன்னா இது நிறைய பேர் படிக்காமல் இருந்திருப்பீங்க, இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கரெக்டாக? ஸோ ஃபுல்லாக கடவுளுக்கு பயந்த பிள்ளையா நீ படிக்கணும்னா இந்த சாத்தான எல்லாத்தையும் தூக்கி அப்புறப்படுத்துங்க. வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். எக்ஸாம் முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் என்ன சீரியல் பார்க்கணுமோ, என்ன கேம் விளையாடணுமோ, யார்கிட்ட பேசணுமோ எல்லாமே நீங்கள் செய்யலாம். அது வரைக்கும் கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு தேவை. இந்த செல்ஃபோன் வேண்டாம், டிவியும் வேண்டாம். ஆழ்ந்து படிக்க ஆரம்பிங்க. அப்புறம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இப்போ ரொம்ப முக்கியம். அப்போ எப்போ தான் நம்ம ரைட்டிங் பண்ணலாம், எப்போ தான் நான் படம் வரைஞ்சி பார்ட்ஸ் பார்க்கலாம், மேப் வரைஞ்சி அதனுடைய பிளேசஸ் எல்லாம் நான் மார்க் பண்ணலாம். இதுக்கு பெஸ்ட் டைம் வந்து நைட் டைம். ஏன்னா நைட் டைம் தூக்கம் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு தேவை எல்லா டயக்ராமே வரைஞ்சி பார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி அதை படிக்கலாம். மேத்ஸ் உடைய ஃபார்முலாஸ் எல்லாம் போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன ஏதாவது எழுதி பார்க்கணுன்னா அதெல்லாமே நீங்கள் நைட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் 12 டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இப்போ அந்த 12 டிப்ஸ் என்னென்னா ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட், கீப் காட் ஃபர்ஸ்ட். கடவுளை முன்னிறுத்தி உன்னுடைய செயலை நீ செய்ய வேண்டும். இரண்டாவது, டைம் அனாலிசிஸ். எந்த டைமில் நீ படித்தா உன்னுடைய மைண்டில் அதிகமாக ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, ஸோ அந்த டைம். மூணாவது, உன்னுடைய தாய் தந்தையை முன்னிறுத்து. நீ படிக்கும்போது உன் தாய் தந்தை அவங்களுடைய கண்ணீரை வியர்வையை கண் முன் வைத்து நீ படிக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது சிலபஸ் வெயிட்டேஜ், சப்ஜெக்ட் வைஸ் எல்லா சிலபஸும் உன் கையில் இருக்கான்னு பாரு. அடுத்தது ஒவ்வொரு லெசன்லையும் எந்தெந்த பகுதி முக்கியமான பகுதி, எந்தெந்த கீவேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், அது எல்லாமே நீயும் உன் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்புறம் படிக்கும்போது ஆழ்ந்து படிக்கணும். சும்மா ஷேலோவெல்லாம் இப்போ படிக்க முடியாது. கொஞ்சமாக நீங்கள் படித்தாலுமே அதை ஆழ்ந்து படித்து ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பேராகிராஃப் வைஸாக நீங்கள் படிக்கும்போது நீங்கள் வந்து 1 மார்க்குக்கு 2 மார்க்ஸுக்கு 3 மார்க்ஸு 5 மார்க்ஸ் எல்லாத்துக்குமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நல்லா சாப்பிடுங்க, தேவையான அளவுக்கு தூக்கத்தை அந்த செல்லுக்கு கொடுங்க. அப்போ தான் அது திரும்பவும் ரீஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு உதவி செய்யும். ஓகே, ஸோ எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் மை டியர் சில்ட்ரன். யூ வில் டூ வெல். Okay, I can, I will. Okay, so succeed in your life. God bless you.